த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். திமுக காங்கிரஸ் இடையிலான மனக்கசப்பை ரொம்ப அதிக அளவில் ஏற்படுத்தினதுக்கான மிக முக்கியமான காரணம் திமுகவுடைய மாநிலங்களவை குழு தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் பத்தின பேசின விஷயம். அதுக்கு திமுக தரப்புல இருந்து சோசியல் மீடியால அவங்க கொடுத்த பதிலடி வரைக்கும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான நெருடலை ரொம்பவும் அதிகமாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறமா தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினை சந்திச்ச தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. திமுகவிலிருந்தும் இது சம்பந்தமா மௌனம் காக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனா இந்த விஷயத்த இன்னொரு மிக முக்கியமான கட்சி விடுறதா இல்லை. டெல்லியில அதுவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இந்த விஷயத்த பூதாகரமா பேசுறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க. அவங்கதான் பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள வலுவா இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தா அது திமுக மற்றும் காங்கிரஸ். மற்ற எல்லா கட்சிகளுக்குள்ளும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தாலும் கூட ஆரம்பத்திலிருந்தே இந்த இரண்டு கட்சிகளுடைய பிணைப்பு அப்படின்றது தான் இந்தியா கூட்டணிக்கான மிக ஆதாரமாகவும் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்றத மாற்று கருத்தே இல்லை. இதுக்கு மிக முக்கியமான காரணம் ராகுல் காந்தி மற்றும் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நல்லுறவு அப்படின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நல்லுறவை எப்படியாவது சிதைச்சரணும் அப்படின்றதுல பாரதிய ஜனதா கட்சியினர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. பொதுவாகவே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு பாஜகவுடைய சில நிர்வாகிகள்கிட்ட நம்ம ஆஃப் ரெக்கார்ட் பேசுவோம். அப்படி பேசும் பொழுது இந்த முறை பாருங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க பெரிய அளவிலான விஷயங்களெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னும் சில பேர்கிட்ட கொஞ்சம் துருவி துருவி நம்ம பேசும் பொழுதுதான் இந்த மிக முக்கியமான திட்டத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதாவது காமராஜரை திமுக அவமரியாதை செய்து விட்டது. அதை தட்டி கேட்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி சூடு சொரணை இல்லாம அதை விட்டுட்டு வேற பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய முகமா பார்க்கப்படக்கூடிய காமராஜரை இவங்க மரியாதை செலுத்தக்கூடிய விஷயமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்ப காத்திருக்கிறாங்க. யார் யாரு? பிரைம் மினிஸ்டர் மோடி தொடங்கி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரைக்கும் அத்தனை முக்கிய தலைவர்களுமே காமராஜரை திமுக அவமரியாதை செய்து விட்டது, அதை தட்டி கேட்க வேண்டிய காங்கிரஸ் மௌனமாக கடந்து செல்லுது அப்படின்ற விஷயத்த மீண்டும் மீண்டும் பேச போறாங்க. எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை அவங்க எடுத்துட்டு போக போறாங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் இடையிலான கடுமையான போட்டி ஏற்பட்டப்போ திமுக எப்படியெல்லாம் காமராசரை விமர்சனம் செய்தார்கள் அப்படின்றத முரசொலி மாதிரியான அவங்களுடைய நாளேடுகள்ல வந்த செய்திகளை மேற்கோள் காட்டி பேசுறதுக்கு இவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி காமராஜர் திமுக மீது எந்த அளவுக்கு விமர்சனம் முன்வைத்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் ஆதாரபூர்வமான முறையில அவங்க நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு திட்டம் வகுத்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையான முறையில மத்திய அரசு எதிர்க்கிறதுக்கு தயாராயிட்டு வரக்கூடிய சூழல்ல இவங்க அத்தனை பேரையும் ஆஃப் செய்யணும் அப்படின்னா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம். அதை கச்சிதமா பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமா இருக்கிறாங்க. இது வெறும் நாடாளுமன்றத்துக்குள்ள மட்டும் தானா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நாடாளுமன்றத்துக்குள்ள இது சம்பந்தமா என்ன விஷயங்கள் பேசப்பட்டாலும் அதை இந்தியா முழுவதும் பரவக்கூடிய வகையில சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவுகளை அவங்களுடைய தொழில்நுட்பத்துறையினருக்கு அவங்க உத்தரவுகளா பிறப்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த உறவை கடுமையா சிதைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இந்த புரோபகேண்டாவை இந்த பிரச்சாரத்தை அவங்க நாடாளுமன்றத்துல மேற்கொள்ள இருக்கிறாங்க. இது வெறும் இப்போதைக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய வகையில இந்த பேச்சுகள் அமையணும். குறிப்பா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல புரொட்டஸ்டுக்காகவோ இல்ல வேற ஏதேனும் காரணத்துக்காகவோ கேன்டீன்லயோ திமுக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸோ வீடியோஸோ கிடைச்சதுன்னா அதை கடுமையான முறையில பரப்பணும். பாருங்க, ஒரு முக்கியமான அவங்களுடைய தலைவரை அவமரியாதை செஞ்சவங்க கூட இவங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ரீதியில இந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதா திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுறாரு அப்படின்னா நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் இடம்பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு அவங்க பெருமளவில் தயாராயிட்டு வரதையும் நம்மளால இங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் மூலியமா உறுதியா சொல்ல முடியுது. இப்ப பாரதிய ஜனதா கட்சி திமுக காங்கிரஸ் இடையில் இருக்கக்கூடிய உறவை உடைக்கணும் அப்படின்றதுக்காக மேற்கொள்ள போகக்கூடிய இந்த விஷயம் எந்த அளவுக்கு பலனளிக்க போகுது அப்படின்றதுதான் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்து தோணுது? பாஜகவுடைய இந்த வியூகம் அவங்களுக்கு கை கொடுக்குமா, இல்ல திமுக காங்கிரஸ் இடையிலான உறவு விரிசலை நோக்கி இன்னும் ஆழப்பட்டு போகுமா? இதை பத்தின கருத்து உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் தமிழ் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலையே நான் இங்கிருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.